ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலஹாஸ் கிச்சன். இன்றைக்கி உருளைக்கிழங்கை வச்சு நான் ஒரு ரெசிபி செய்ய போகிறேன். என்னென்னு காட்டுறோம், வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ 500 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்து 2 விசில் ப்ரெஷர் குக்கரில் அவிய விட்டு எடுத்துருக்குறோம். அதுக்கு மேலே சேர்க்கக்கூடாது, 2 விசில் போதுமானது. இதுக்கு உப்பு மஞ்சள் ஒன்றும் சேர்க்காம தான் அவிய விட்டு விரும்பின ஷேப்பில் கட் பண்ணி எடுக்கலாம். அவங்கவுங்களுக்கு எப்படி கட் பண்ண விருப்பமாக, ரவுண்டாக இருந்தாலும் ரவுண்டாக, கட்டங்கட்டமாக, நீல வாக்கில் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, உருளைக்கிழங்கு வெட்டி எடுக்கலாம். இப்போ இந்த மாதிரி கடாயில் எண்ணெயை விட்டு இந்த உருளைக்கிழங்கெல்லாம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணுறோம். கொஞ்சம் கோல்டன் கலருக்கு வரட்டும், டீப் ஃப்ரை இல்லை. இப்போ இந்த உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு இதே எண்ணெயில் தான் நான் இந்த உருளைக்கிழங்கு 2வது மசாலாலாம் போட்டு செய்ய போகிறோம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் ஃப்ரை ஆகுது. இப்போ கொஞ்சம் இப்படி விட்டு நாங்கள் திருப்பி விடணும். கிளறி கொண்டே இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஒரு பக்கம் வேகும்போது திருப்பி விடணும். அந்த மாதிரி தான் செய்யணும். கிளறி கொண்டு நாங்கள் மலக்கறிகள் கிண்டி கொண்டே இருக்கிற மாதிரி கிண்டக்கூடாது. இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் ஒவ்வொரு பக்கமாக ஃப்ரை ஆகணும். இப்போ இது ஃப்ரை ஆகி கொண்டு வருது கோல்டன் கலருக்கு. ரொம்ப டீப் ஃப்ரையாக பண்ணக்கூடாது. இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் திரும்ப அதை எடுத்து வச்சு இதுக்கு இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் சேர்க்கணும். அதே கடாயிலே அதில் எண்ணெய் இருக்குது, தேவையான கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கீறி ஒரு பெரிய வெங்காயமாக கட் பண்ணி அதையும் அதுக்குள்ளே சேர்க்குறோம். சேர்த்து எல்லாம் நல்லா வதங்கணும். இப்போ கொஞ்சம் மஞ்சளும் சேர்த்து உப்பும் சேர்த்து இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். கடிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. இப்போ சலட் அதுகளுக்கு வெங்காயம் அப்படி இருந்தால் ஓகே. இந்த மாதிரி பிரட்டல் கறிகளுக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினா தான் அது சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் முக்கால்வாசிக்கு வதங்கிட்டுது. இப்போ இதுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு தேக்கரண்டி, அவங்கவுங்களுக்கு காரம் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ஒரு கரண்டி ஃபுல்லாக சேர்க்குறோம். இதுக்கு இப்போ தனி மிளகாய் ஒரு 1/4 தேக்கரண்டி சேர்க்க போகிறோம். ரொம்ப இல்லை, ஒரு 1/4 தேக்கரண்டி சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இந்த மசாலா எல்லாம் நல்லா வெங்காயத்தோடு சேர்ந்து உப்பு எல்லாம் உண்டாக சேரணும். நல்லா வதங்க விடுவோம். இப்போ எண்ணெய் போதுமானதாக இல்லாட்டி கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இந்த ஃப்ரை பண்ணி வச்ச உருளைக்கிழங்கை இதில் சேர்க்குறேன். இதில் சேர்த்து இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த உருளைக்கிழங்கையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் அளவாக இருக்கான்னு சொல்லி நாங்கள் டேஸ்ட் பார்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மச்சத்துக்கும் சாப்பிடலாம், சைவத்துக்கும் சாப்பிடலாம். அவ்வளோ ஒரு சூட்டபிளான ஒரு ரெசிபி தான் இது. சரியான சிம்பிள், ஈஸியானது. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.